ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புது வீட்டுக்கு கிரானைட் டைல்ஸு மார்பிள் எது நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு கிரானைட் கடைக்கு தான் வந்திருக்கோம். குண்டுப்பள்ளின்னு ஒரு ஷாப்பு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கலரு, ஒயிட் கலரு, இது மாதிரி ஷேடாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ஆஃபீஸுங்களுக்கு தான் போடுவாங்க, வீட்டுங்களுக்கெலாம் அவ்வளோ லுக்காக இருக்காது போட்டால். பழைய வீடு போல் தெரியும். ஸோ இந்த கலரு அப்படின்ட்டு ஒவ்வொரு கலர்ஸாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த கலர்ஸ்லாம் எதுவுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே தெரியல. அப்புறம் இந்த பிளாக் அண்ட் ப்ளூவில் நல்லா இருக்குது பாருங்கள், அந்த இதையும் பார்த்தோம். அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே வந்தோம். இங்கே பியூர் ஒயிட்டில் இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக சொல்லிகிட்ருக்காங்க, இதுதான் எனக்கு வேணும்ன்ட்டு. ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு பிரைட்டான கலர் போடலாம், ஒயிட்டு இல்லாட்டி ப்ளூன்னு போடலான்னு சொல்லிட்டு அப்படியே செலக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம். அவங்களுக்கு ஒரே ஹாப்பி பெரியவங்களுக்கு. ஸோ ஒயிட் கலர் தான் பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவும் எவ்வளோ என்னென்ன ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 4 lakhs வருது. நம்மளுடைய ஸ்கொயர் ஃபீட் லெவல் அளவு சொல்லி கேட்டேன்னா ஓகேன்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒயிட் கலர் டெஃபினட்டாக தெரியல அதுதான் வருமான்ட்டு. அந்த சைஸ்லேயே சின்ன சைஸும் உண்டு. அது 2 lakhs கிட்ட வருது. இதுதான் அந்த ஒயிட்டு தான். அதை பற்றி தான் பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே நம்மளுடைய காஸ்ட் எவ்வளோ வரும் என்ன வரும்ன்ட்டு டெஃபினட்டாக லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நக்கோடானா வேணாடான்னு அர்த்தம். அப்புறம் அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி ஆப்போசிட்டில் கிச்சன் திங்ஸ்லாம் இருக்குது. சரி பார்ப்போம், பாத்ரூம் அது மாதிரி செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைனல் எது ஆகுதுன்னு தெரியலை. ஏன்னா நம்ம லாங் லைஃப் இருக்க போகிற வீடு எடுத்த உடனே பார்த்துட்டு அதே போடுறது பெஸ்ட்டாக தெரியாது. 1க்கு 2 பார்த்து தான் செலக்ட் பண்ண முடியும். அடுத்தது அக்காருன்னு கிச்சனுடைய, அதாவது ஹேண்ட் வாஷு, டாய்லெட்டு, பாத்ரூம் திங்ஸு எல்லாம், பாத்ரூம் அசசரிஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோடனே கண்ணு எதிர்க்க இந்த 2 வச்சுருந்தாங்க. ஹேண்ட் வாஷும் நம்ம எதிர்பார்த்து அந்த டாய்லெட் செட்டும். 2 ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் நார்மல் காமன் பாத்ரூம்க்கு இந்தியன் டாய்லெட் வைக்கணுன்ட்டு என்னுடைய ஐடியா. அவங்க அப்பா என்ன 2த்துக்குமே வெஸ்டர்ன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் அவ்வளோவும் நல்லதில்லை உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் மேலே போகலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. மேலே உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா குளிக்கிற டப்பு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஹேண்ட் வாஷு எல்லாம் புது புது மாடல்ஸில் போட்டிருந்தாங்க. பாத் டப்பு பாருங்கள், அது 23,000. இது ஹேண்ட் வாஷ் கேட்டோம் 50,000. ஒவ்வொன்றும் நியூ டிசைன்ஸ் தான் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டப்பில் தான் நாங்கள் குளிக்க போகிறோம் அப்படின்னு பேசிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு செட்டு 45,000 நாங்கள். அதில் என்னென்ன வரும்னா ஹேண்ட் வாஷ், வெஸ்டர்ன் டாய்லெட், அந்த டேப்பு,
அது மாதிரி இதை மட்டும் 45,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தனித்தனியாக. நம்ம எல்லாமே வந்து தனித்தனியாக வாங்கலாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். இது வந்து பாருங்கள் செட்டு, இது பாத்ரூம் செட்டு அப்படியே ஃபுல்லாகவே ஷவர்லேருந்து டாய்லெட்டு அந்த பாத் டப் எல்லாமே சேர்த்து. இது நல்லா இருந்தது, தனியாக அப்படியே வாலில் செட் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒவ்வொன்றும் அப்படியே சூப்பராக இருந்தது, பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த ஷிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு அது வந்து ரொம்ப ஓவர்னு சொல்லிட்டு வானான்ட்டோம். கடைசியில் ஹேண்ட் வாஷ்க்கு இந்த டப் வந்து பிடிச்சிருந்தது. நல்லா இருக்குது பாருங்கள், ஒயிட் போட்டோன்னா பிளாக்குக்கு நல்லாயிருக்கும். இந்த டாய்லெட்டும் இதுவும் வாங்கலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். என் ரியா பாப்பாவுக்கு இந்த டப்பு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, இதில் குளிக்கணும் அப்படின்னு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒயிட் கலர் தான் வேணும் அப்படின்ட்டு அவங்க பாடம் முடிச்சுட்டு அங்கே நின்று பார்த்துக்கணும். ஓகே, அங்கேயும் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம். ஃபைனல் எது செலக்ட் ஆகுதுன்னு தெரியலை. கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மறுபடியும் வேறு ஷாப்பில் வந்து பார்த்தோம். எனக்கு ப்ளூ கலர் ஆசையாக இருந்ததுன்னு வந்து பார்த்தா அங்கேயும் இந்த ஒயிட் கலர் தான் கண்ணு பறிச்சுது. கடைசியில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க, இதில் தண்ணி பட்டாலும் தெரியாது, ஸ்கிட் ஆக்கி விட்டுரும் அப்படின்ட்டு. பயமாகவும் இருந்தது. நம்ம வேலை செய்கிற நேரத்தில் ஏதாவது பிள்ளைங்க விளையாட்டில் தண்ணி ஊற்றி விட்டாங்கன்னா விழுந்து வாரிடக்கூடாதுன்ட்டு ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தோம், வேறு ஏதாவது லுக்காக இருக்கா அப்படின்ட்டு. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். இந்த பிளாக்கும் கொஞ்சம் டாட்டாக நல்லா வரி வரியாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஸ்கிட் ஆகவே ஆகாது, கால் நல்லா இருந்தது அப்படின்ட்டு பேசிக்கிட்டே வந்தோம். உள்ளே வந்துக்கிட்டே இருந்தோம். ஜில்லு 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 ஜில்லுன்னு ஏசி காற்று மாதிரிங்க. என்னடா இது காற்றடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மேலே எவ்வளோ ஹைட்டுக்கு ஏசி அப்படி ஒர்க் ஆகுமா இந்த ஷீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நாங்கள் அப்படியே அண்ணாந்து பார்த்தோன்னா இந்த ஃபேன் இருந்தது. என்னடா இது ஃபேன் ஹெலிகாப்டரில் இருக்கிற மாதிரி இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காற்றுக்காக வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற ஏர்லாம் வந்து அவுட்டரில் போகிறதுக்கு ஒரு ஃபேனும் சின்னதாக, மேலேருந்து கீழே அந்த காற்றை எடுத்து நம்மளுக்கு தள்ளுறதுக்கு அந்த ஃபேனும் வச்சுருந்துருக்காங்க. நல்லா இருந்தது. அது கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு ஒவ்வொன்றா அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி புது வீடு கட்டுறதுக்கு நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கலாம், என்ன வாங்கலாம் ஏது வாங்கலாம். உண்மையாங்க பணம் இருந்தால் எதை வேணாலும் நம்ம வாங்கலாங்க. காசு தாங்க எல்லா பொருளும் வாங்குறதுக்கு மெயினாக தேவை. நம்ம நினைக்கிறோம் வீடு கட்டினா எவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும்னு, ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஆகாது. வீட்டு காரியங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ செலவு இழுக்குது. இந்த ஒயிட்டும் சூப்பராக இருந்தது. எல்லா இடத்துலையும் ஒயிட் தான் பார்த்துருக்கோம். கடைசியில் ஒயிட் தான் ஃபைனல் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படியோ சரி, எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்ட்டு பொறுமையோடு இருக்க வேண்டியது தான். அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு ஓகே, எல்லா இடத்துலையும் விசிட்டிங் கார்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். கடைசியில் எது நம்மளுக்கு இருக்குன்றது பார்ப்போம். அப்படியே பார்த்துக்கிட்டே அவுட்டிங் அப்படியே வெளியே வந்தோம். அவுட்டரில் வந்தால் இந்த கல்லுங்கள்லாம் அப்படியே பாச கலரில் நல்லா இருந்தது. இது அப்புறம் மெரூன் கலரு, இந்த மெரூன் கலரு, கிரே கலரு அப்படின்ட்டு நிறைய. மார்பிளை பொறுத்த வரைக்கும், கிரானைட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி பிளாக்கு கிரே இதுதான் அதிகமாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்புறம் நம்ம ஊரில் வீடு இருந்தது, சேல்ஸ் பண்ணிட்டோம். பழைய வீடு, இப்போ காமிச்ச வீடு இல்லை, பழைய வீடு. அது சூப்பராக இருக்கும் சொல்லியிருக்கேன்.
போன வீடியோவில் கூட காமிச்சிருந்தேன். அந்த வீட்டில் வந்து நாங்கள் பிளாக் கலர் போட்டிருந்தோம். மார்பிள் நெட் அது போட்டிருந்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு மார்பிள் இருந்ததுன்ட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு காமிச்சாங்க. நம்ம ஊரில் போட்டிருக்கோமே அதே டைல்ஸ் அப்படின்னு இதுதான் நல்லா இருக்குது. அதே மாதிரி பெரிய ஷேப், அது வந்து சின்னது, இதை பெருசு. அதையும் அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துட்டு சரி ஓகே லாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட வந்து பில் பே பண்ணுறவங்ககிட்ட போய் விசாரிப்போன்ட்டு அப்படியே விசாரிச்சுட்டு அவங்க தான் சொன்னாங்க தண்ணி ஊற்றுனா வலிக்கு விட்டுரும் அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம ஃபைனலாக எது வாங்க போகிறோன்ற வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் என் சேனலில் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.